இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள். மகிழ்ச்சி ஒன்றையை இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய மிகச்சிறந்த நண்பன். தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி. ஒன்றை அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் சிலவற்றை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். வெற்றியை அடைய பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும். கடந்த கால நினைவுகள் கவலை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்க போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்று என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமில்லை. சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனைகள் என்றும் நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. நம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே. சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தான் ஆக வேண்டும். இம்மையில் பயன்பெற பணத்தையும் மறுமையில் பயன்பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. அதை எப்பொழுதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது போய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் அவமானங்களைக் கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறையாக தோணாது. உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக்கொள். அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகிவிடும். உங்கள் கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்த்திராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். சில இழப்புகள் வலியை தரும். சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தவறுகளை நீயே உணர்ந்து அமைதியாகும் போது நீ தாழ்வதில்லை, உயர்கின்றாய் என்று அர்த்தம். நீ பிரச்சனைகள் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும். உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான். உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாதாக தோன்றும். பின்னர் பராவலை போல இருக்கும். கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு எவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம். நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதும் தான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லோரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடாது.
குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வரிந்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாய் வாழுங்கள். உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாது. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் நிச்சயம் உன்னை வந்தடையும். வீழ்ந்த அடிகள் படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகிறார்கள். உங்களுக்கு ஒரு எதிரி கூட இல்லையா? அப்படியானால் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றே அர்த்தம். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும். சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். செயல்கள் சிறியதோ பெரியதோ தன்னால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவரே போற்றுதலுக்குரியவர். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதும் இல்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை. நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்றே தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். அப்படி சரியாகவில்லை என்றால் அது கடைசியில்லை என்று அர்த்தம். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகில் மேல் ஏறி போக நினைக்காதே. கடவுளை நம்புவது நம்பிக்கை. உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என்று பார். கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆறுதல் ஏதும் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம். உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஏழ ஒரு கை போதும். அது நம்பிக்கை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. குறையில்லாத மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய நமது எண்ணங்களும் செயல்களும் தான். ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த காரியமும் தோற்காது. வெற்றியைப் போலவே தோல்வியை ஏற்றுக்கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். வெற்றி கண்ணை மறைக்கும், தோல்வி பாடம் புகட்டும். திறமை வளர்த்து கொள்ள முதலில் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இது மட்டுமே போதும். நீங்கள் உயர்ந்து விடலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை தெளிவாகவும் விரைவாகவும் அர்ப்பணிப்போடு செய்தாலே போதும். வாழ்க்கையில் முன்னேற தைரியம் மிக அவசியம். தைரியம் இருந்தால் எந்த சிக்கலில் இருந்தும் வெளிவந்து விடலாம். கனவோடு வாழ வேண்டும். எல்லாவற்றையும் பற்றியும் கனவு கண்டால் பலிக்காது. ஒரு இலக்கை வைத்து அதை நோக்கி உங்கள் சிந்தனையும் செயலும் இருக்க வேண்டும். தோல்விகள் பல சந்தித்தாலும் எதற்கும் கலங்காமல் உங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. வெற்றி சுலபமாக கிடைக்காது. வெற்றிக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். தைரியத்திற்கும் தகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. பிச்சை எடுப்பவருக்கு கூட தைரியம் உள்ளது. செயலில் மூலமே தகுதி வருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் திறமை உள்ளது. உங்களிடம் இருக்கும் திறமை அறிந்து அதை மேம்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம். அன்பு நிறைந்த உறவில் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் சில வார்த்தைகள். யாரோ ஒருவரை சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாக இருக்க முடியாது. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாடாமல் இருப்பதே நல்லது. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. வாழ்க்கையில் அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். அவைதான் மனிதனின் எண்ணங்கள். பழிவாங்குதல் வீரம் அல்ல. அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம்.
பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பால் கெட்டு போகாது. அதுபோலதான் நாம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஞானிகளிடமும் தலை சிறந்த ஆசான்களிடமும் சரியாக கற்றுத் தேர்ந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் அனுபவங்கள் மட்டுமே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை தேடி உன் வாழ்க்கையை நீயே வீணடிக்காதே. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, வாங்குபவருக்கு அது பெரியது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழப்பவருக்கு அது பெரியது. வார்த்தைகளை வைத்து விவாதம் செய், வதம் செய்யாதே. சில வார்த்தைகள் மரணம் வரை வதைக்கும். பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு, எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்துவிடு. இரண்டும் இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை. தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே, அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும், அவன் தகுதி உயரும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாதா, அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல. நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகளை காட்டிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். ஒருபோதும் பிறரை குறை கூறாதீர்கள். பிறரை குறை கூறி பெருமை தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவதில்லை. வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்துவிடு, அன்பு செலுத்தியவர்களை ஆயுள் வரை நினைத்திடு.